ஹலோ மேம். ம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் அ மேம் உங்களுக்கு ஆக்ஸிபஸ் எப்படி மேம் தெரியும் உங்களுக்கு? எனக்கு ஆக்சுவலி நான் Instagramல தான் பார்த்தேன். சோஷியல் மீடியா மூலமா தான் எனக்கு தெரியும். பேக் பெயினுக்காக நெறைய பார்த்துட்டுருந்தேன் நானு. அப்பதான் இந்த இது தெரிய வந்தது. ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணி சர்ஜரி இல்லாம, டேப்லெட் இல்லாம இது க்யூர் ஆகுன்ற மாரி நான் படிச்சேன். கண்டிப்பா மேம். ஸோ அதுக்காக தான் நான் கன்சல்ட் பண்றதுக்காக வந்திருந்தேன் டாக்டர் சிபிய. ஓகே மேம், ம். ஓகே மேம். மேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க? மலேசியாவிலருந்து. ஆமா. நான் திருப்பத்தூர், மலேசியால ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அங்கருந்து தான் இத பத்தி தெரிஞ்சு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தேன். 4 to 5 மந்த்ஸா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்கேன். ஓகே மேம். ஆனா இப்ப நீங்க அங்க இருக்கிறது, ஒர்க் பண்றதெல்லாம் மலேசியால மலேசியால தான். தான். இப்ப நீங்க ஆக்ஸிப்ளஸுக்கு அதுக்காக தான் ஆமா, வந்திருக்கீங்க. உங்க ஆமா. ட்ரீட்மெண்ட்டுக்காக ம். வந்திருக்கீங்க. ஆமா. ம இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டிசம்பர் வந்திருக்கேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் ஒண்ணும் சாரிங்க. பிரச்சனை இல்ல. நீங்க அந்த டிசம்பர்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல ஆமா, நீங்க. ஆமா. 4 சிட்டிங் முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ம். இப்ப திரும்பியும் அகைன் வந்திருக்கீங்க. ஆமா. இல்ல? ஆமா. ஆக்சுவலி என்னன்னா 4 சிட்டிங்ஸ் அப்ப முடிச்சிருந்தோம். ஜான்ல வந்து என்னால கன்டின்யூ பண்ண முடியல. ஆஃபீஸ் கூப்பிடுறதுனால. ஸோ டாக்டர் வந்து கன் அ அந்த அவர் என்ன சஜெஸ்ட் பண்ணியிருந்தாலும், அத அப்படியே கன்டின்யூ பண்ண சொல்லிட்டு இருந்தாரு. ஆஃப்லைன் சப்போர்ட் மாதிரி குடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இப்ப வந்து எனக்கு லீவும் இருந்தது. ஸோ ம். அதனால நான் இப்போ திரும்பவும் அகைன் கன்டின்யூ பண்ணலாம். ஸோ என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றேன் அப்படின்றது கேட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. சரி, ஓகே. ஆனா நீங்க டிசம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட்டோட வேல்யூ எப்படி இருந்துச்சு? என்ன இருந்ததுன்றத சொல்லுங்க. ஓகே. டிசம்பர் வரும்போது எனக்கு வந்து பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது அந்த டைம்ல வரும்போது. ஸோ ஆஃப்டர் ஒரு 2 சிட்டிங், 3 சிட்டிங்க்கு அப்புறமே எனக்கு டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சது. எனக்கு முன்னாடி இருந்த பெயின்லாம் இல்லாம, ம், எனக்கு கொஞ்சம் ம், நார்மலா ரெகுலர் லைஃப் என்னால இது பண்ண முடிஞ்சது. ஸோ ம். அதுதான் டிஃபரன்ஸ். ஆனா வித்தவுட் எனி டேப்லெட் சர்ஜரி. ஓகே, ஓகே. அதாவது ஆக்ஸிப்ளஸுக்கு என்டர் ஆகுறப்போ, எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா, எங்களுக்கு இது கோவில் மாரி ஒரு ஃபீல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஃபெக்ட் மொத்தமே பார்த்தீங்கன்னா, எங்க மேம்க்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரணும். ஏன்னா, அவ்வளோ எஃபெக்ட் போட்டு மக்கள் வந்துட்டு இது ஒரு ஹாஸ்பிட்டலா யாரும் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட யோசிச்சு யோசிச்சு பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க அந்த மாரி என்டர் ஆகுறப்போ, ஆக்ஸிப்ளஸுக்குள்ள என்டர் ஆகுறப்போ, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மேம்? ஓகே. நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே எனக்கு வந்து நான் ஒரு ஒரு 2, 3 இயர்ஸா இதுல இருக்கேன். ஸோ நான் டாக்டர் கிட்ட நான் ஸ்டார்ட்டிங்லேருந்து நான் என்னெல்லாம் இருந்தனோ, ஸோ அது எல்லாமே அவர் லிசன் பண்ணி கேட்டாரு என்னோட இஷ்யூஸ். அம்மா தான் கூட அட்டெண்ட் பண்ண வருவாங்க. நான் கேட்கறது எல்லாமே என் அம்மாவும் வந்துட்டு நெறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவர் அனாய் ஆகாம எல்லாத்துக்குமே வந்து கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுவாரு. கண்டிப்பா. நம்மளோட வலி என்னன்னு அவரு ஃபீல் பண்ணி அத புரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாரி அட்ரஸ் கண்டிப்பா, பண்ணுவாரு. கண்டிப்பா. ஸோ அதுதான். ஏன்னா பார்த்தீங்கன்னா, மத்த ஹாஸ்பிட்டல்ல பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் அத பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க ஆக்ஸிப்ளஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க